குருபியோ நமக. அன்பிக அன்பர்களே, எல்லாரும் ஏகலைவன் ஆக முடியாதுங்க. ஒரு முறை நாரத மகரிஷி என்ன பண்ணார், பிரம்மலோகம் வந்தாருங்க. அங்கே தாயார் சரஸ்வதியோட வீணை இருந்தது. அதை பார்த்த உடனே என்ன பண்ணார், மனசில் ஒரு சபலம், அது பார்த்த உடனே அதை தொட்டு நம்ம வாசிக்கலான்ட்டு. அப்போ அவருக்கு பயிற்சி, போதுமான பயிற்சி இல்லை, குருவும் இல்லை அவருக்கு. என்ன பண்ணார், அது பக்கத்தில் உக்காந்துட்டு அந்த வீணையை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாருங்க. கர்ண கொடூரமாக இருந்ததுங்க. அது அவர் விடாத அடிச்சுட்டே இருந்தார் பாருங்க. அதுலேருந்து அந்த வீணையிலேருந்து சப்த ஸ்வரங்கள் என்ன ஆச்சு, வெளியில் விழுந்து துடிச்சு செத்து போச்சுங்க. ஐயோ நாரதர், என்னடா அது பிரம்மகத்தி தோஷம் வந்தது, இசை தோஷமும் வந்ததுன்னு சொல்லிட்டு நாரதர் என்ன பண்ணார், தன்னோட தகப்பன்கிட்ட சுவாமி பா பிரம்மா என்னை கொஞ்சம் காப்பாற்ற, இந்த மாதிரி கஷ்டமாயிடுச்சான்னும் போது, நீ சாதாரண வேலையாக பண்ண, அதை எடுத்தது எவ்வளோ தப்புன்னா, சரி எனக்கு என்ன பிராய்ச்சித்தோன்னார். ஒன்றுங்க, நேரம் பிரயாக போ, அங்கே போயிட்டு காலபைரவர் இருப்பார், காலபைரவரை நோக்கி தவம் செய்ய, காலபைரவர்கிட்ட தவம் செஞ்சியானா அதன் மூலமாக உனக்கு பிராய்ச்சித்தம் கிடைக்கும் அவர் சொல்லுவாருன்னும் போது, அவர் பிரயாக ரொம்ப நல்ல இடங்க, அங்கெல்லாம் போயிட்டு பகவானை பார்க்கணும், உடம்புல தெம்பு இருக்கும்போதே போங்க. பிரயாகைக்கு போனாருங்க. பிரயாகைக்கு போயிட்டு காலபைரவரை வேண்டினாருங்க. காலபைரவர் ஸ்லோகம் ஒன்று சொல்கிறேன். காலாய வித்மகே காலதீதாய தீமகே தன்னோ காலபைரவ பிரச்சோதயாத். அவர் இந்த மாதிரி பைரவரை தொடர்ந்து மந்திரம், காயத்ரி மந்திரம் அதெல்லாம் சொல்ல என்ன ஆச்சு, அவர் வந்தார் பைரவர். என்னன்னார், அபச்சாரம் நடந்து போச்சு, என்னை காப்பாற்றுங்கன்னும் போது அவர் எல்லாரையும் அந்த சப்தஸ்வரங்களை உயிர்ப்பிச்சு கொடுத்தாருங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணார், பிரம்மலோகம் நாரதர் தாயார்கிட்ட கற்றுக்கின்னு அப்புறம் எக்ஸ்பர்ட் ஆனாருங்க. நன்றி, வணக்கம்.